பம்பு மூலமாக ஃப்ளோமீட்டர் நம்ம வந்து இந்த வால்வு மூலமாக நம்ம மிஷின் தண்ணி எடுக்கிறோம் ராய் எஃப்ளூயன்ட்டு. ஸோ வால்வு ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ மிஷினுக்கு வந்து வாட்டர் ராய் எஃப்ளூயன்ட் நம்ம மிஷினுக்கு போகுது. இது நம்மளுடைய ETP-உடைய பைலட் டெமோ மிஷின் 6KLD. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சார் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ராய் எஃப்ளூயன்ட். டைரி E+ டேங்க்லேயே ராய் எஃப்ளூயன்ட். ஸோ இதான் பர்ஃபார்மன்ஸ் ஆகும் ராய் எஃப்ளூயன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சென்சிங் பண்ணுறோம் சார். pH சென்சிங் பண்ணுறோம். pH வந்து நியூட்ரலாக இருக்கா, அதாவது அல்கலினிட்டி ஸ்டேஜில் இருக்கா, அசிடிட்டி ஸ்டேஜில் இருக்கான்னு பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய pH பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நியூட்ரலைசேஷன் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அந்த நியூட்ரலைசேஷன் இருக்கிறதுனால நம்ம நியூட்ரல் பண்ண வேண்டியதில்லை. எந்த கெமிக்கல் டோஸும் பண்ணாமல் ஆட்டோவாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ போகுது. இப்போ நம்ம ஃப்ளோ செட் பண்ணிக்கிறது வந்து 200 LPS. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கலெக்ஷன் டேங்க் வந்து வாட்டர் வந்து நியூட்ரல் பண்ணாமல் ஆல்ரெடி நியூட்ரலைசேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸாக COPR ப்ராசஸ் நம்ம கொண்டு போகிறோம். COPR ப்ராசஸ் அப்படிங்கிறது கலர், ஓடர், பேராமீட்டர் இதில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ எலக்ட்ரோட் கான்செப்ட் மூலியமாக நம்ம எலக்ட்ரிக்கல் கான்செப்ட் மூலியமாக கலர் வந்து 60 to 70% ரிமூவ் ஆகிடுது. அது ஓடர் 60 to 70% ரிமூவ் ஆகிடுது. பேராமீட்டர் CO, POD, TSN, டர்பிலிட்டி, ஹார்னஸ், டெக்னீஷியன் ஹார்னஸ், ரோட்டர் ஹார்னஸ், கேட்சியம் ஹார்னஸ், ஸோ இது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடுது சார். பேராமீட்டர் ரிமூவல் ஆகிடுது. ஸோ இதை நான் என்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ ஃப்ளோ வந்துட்டுருக்குங்க சார். ஃப்ளோ வரக்கூடிய ஃப்ளோவை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மிக்சர் மூலயமா மிக்சிங் பண்ணி நம்ம கிளாரிஃபையர் கொடுக்குறோம் சார். ஸோ அது நம்மளுடைய மிக்சர். இதை வந்து நம்ம வந்து இடையில வந்து நம்ம என்னென்னா ஆனோனிக் பாலி வந்து டோசிங் பண்ணுறோம் சார். இது என்ன செட்டில்மெண்ட் கெமிக்கலுக்காக வேண்டி ஆனோனிக் பாலி வந்து நம்ம டோசிங் பண்ணுறோம். ஸ்லட்ஜை வந்து செப்பரேட் பண்ணி மிக்சர் மூலயமா நம்ம அந்த கிளாரிஃபையர் கலக்குறது. இந்த கிளாரிஃபையர் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக ஸ்லட்ஜை செட்டில் பண்ணி நல்ல தண்ணி வந்து அவுட்புட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரிசல்ட் என்னன்னா COPR-உடைய ஃபஸ்ட் ஸ்டேஜோடைய அவுட்புட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அவுட்புட். ஸோ இதில் டேங்க் 4 பார்ட்டிஷன் இருக்குது சார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜிங் சார். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ராய் எஃப்ளூயன்ட் பார்த்தோம். ராய் எஃப்ளூயன்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து கிளாரிஃபையரில் போய் கிளாரிஃபையர்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் அதில் கிளாரிஃபையரில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்லெட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுனா 3 ஸ்டேஜ். அது 3 ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜோட வாட்டர் நம்ம டோட்டலாக டோட்டலுடைய ஃபைனல் ஸ்டேஜோடைய வாட்டர். அது வந்து ஸ்லெட்ஜ் எடுக்கிறதுக்காக 3 ஸ்டேஜ். இது வந்து ஓவர்ஃப்ளோடைய வாட்டர். நம்மளுக்கு நார்மல் ஓவர்ஃப்ளோட வாட்டர். ஸோ இங்கேருந்து நம்ம சென்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து AOPR ட்ரீட்மெண்ட் போகும். ஸோ AOPR ட்ரீட்மெண்ட் வந்து அட்வான்ஸ்டு ஆக்சிலேஷன் பேராமீட்டர் நோட். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30-40% கலரையும் வாட்டரையும் பேராமீட்டர் யூஸ் பண்ணக்கூடிய வேலை தான் இருக்குது. ஸோ இது ஒரு டைப்பாக எலக்ட்ரிக் கான்செப்ட். இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் ஏரியாஸ் பண்ணுறோம் மிஷின்காக வந்து AOPR பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் பண்ணுறோம். ஸோ இது பேக்வர்ட் சார். AOPR அவுட்புட் ரிசல்ட். ஓகே. COPR அவுட்புட் ரிசல்ட் அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் AOPR அவுட்புட் ரிசல்ட். ஃபில்டர் அந்த கார்பன் ஃபில்டரில் அதோட அவுட்புட் ரிசல்ட் நம்ம EOPR ஃபீட் டேங்க் பண்ணுறது. ஓகே. கேண்டு கார்பன் அவுட்புட் ரிசல்ட் கண்டினியூவான ப்ராசஸ் நடந்துட்டு இப்போ நம்ம பேராமீட்டர் வந்து அவுட்புட் TDS கம்மியாகும் சார். ஆன்லெஸ் ஃபுல்லாகவே வந்து 90% கம்மியாகும். TDS வந்து அதே TDSல இருக்கும். அதை நம்ம கம்மி பண்ணுறது நம்ம RO ஸ்டேஷன் பயன்படுத்தணும். அதே மாதிரி COD கம்மியாகும். அடுத்த COD அடுத்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் ரேட் எவ்வளோ 150, 180, 250 வந்துருக்கும். இப்போ அடுத்து இப்போ வாட்டர் அவுட் ஹேண்டு கார்பனுக்கு அப்புறம் நம்ம அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஹேண்டு கார்பனுக்கு அப்புறம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இது வந்து அல்ட்ரா ஃபில்டர். இது ஃபைனல் அவுட்புட் வாட்டர் பிஃபோர் R1 சார். இது ஃபைனல் அவுட்புட் வாட்டர் பிஃபோர் R1.